எவ்ரிவன், வெல்கம் டு அவர் டைரி. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா சலூன் 149 அங்க தான் வந்திருக்கோம். எதுக்குன்னா எங்க ஹேர் கட் பண்றதுக்காக வந்திருக்கோம். எனக்கு ஜென்லியாக்கு. அக்கா நீங்க பண்ண போறீங்களா? இனிமே போய் முடிவு பண்ணுவாங்க அக்கா. நாங்க எங்களுக்கு ஹேர் கட் பண்ண வந்திருக்கோம். இங்க வந்து எல்லாமே 250 rupees தான். ஃபீமேல்ஸ்க்கு எந்த ஹேர் கட் பண்ணாலுமே அது எப்படிலாம் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜெனிஃபருக்கு ஹேர் கட் பண்ண போயிருக்காங்க. இப்பதான் என்ன கட் டிசைட் பண்ணிருக்காங்க, ஹேரோ டெக்ஸ்டர் எல்லாம் பார்த்துட்டு ஸோ ஹேர் கட் பண்ண போயிருக்காங்க. ஏன் முடியும் இதுங்கிற மாதிரி நல்லா ப்ளோயரை வச்சு ஃபுல் ஸ்ட்ரெயிட் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸ்ட்ரெயிட் ஹேர் மாதிரி செம்ம ஸ்ட்ரெயிட் ஆகிடுச்சு. என்ன ஒரு பிரச்சனைனா அப்படியே ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறது தான் கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஹேர் கட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப பொறுமையாக நல்லா பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்து ப்ராப்பராக கட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஃபைனாக ஒரு யூ கட் பண்ணியிருந்தாங்க. நான் யூ கட்டும் ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் பேங்க்ஸ் கேட்டிருந்தேன். கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. அதை நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் யூ கட்க்கு எவ்வளோ மெனக்கெட்டு ப்ராப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு. அதுவும் ஃபுல்லாக ஹேரை வந்து வெட் பண்ணி ப்ளோ ட்ரை பண்ணி ஸ்ட்ரெயிட் ஆக்கி அப்புறமா கட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்பர் யூ கட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் பேங்க்ஸ் வைக்கிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒரு பயம், நம்ம ஃபேஸ்க்கு செட் ஆகுமா செட் ஆகாதான்னு சொல்லிட்டு அந்த பயத்தில் தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன். பேங்க்ஸ் ஃப்ரண்ட்டில் ஹேர் கட் பண்ணால் எப்படி இருக்கும் கர்டன் பேங்க்ஸ் அப்படின்னு. எனக்கு கர்டன் பேங்க்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் எனக்கே செம்ம ஷாக்கு. எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதே மாதிரி உங்களுக்கும் உங்களோட ரிவ்யூ என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய ஹேர் கட்க்கு நான் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஜெனிலியாக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் கண்ணாடியவே பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப நேரத்துக்கு. ஏன்னா செட் ஆகுமா செட் ஆகாதான்ற டவுட் எனக்கு. இந்த ஹேர் கட்டு எனக்கு செம்ம ஹாப்பி. சீரியஸாக கண்ணாடியை பார்த்தபடியே தான் இருந்தேன். நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். பார்த்தாலே தெரியும் நான் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் என்னடா பால் விளம்பரத்து வர பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? இப்போது நெக்ஸ்ட்டு எனக்கு ஹேர் கட் பண்ண போனேன். நான் வந்து வீட்டிலே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் பட்டர்ஃப்ளை ஹேர் கட் தான் பண்ணணும்னு. பட் அங்கே போனோடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க முடி ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது, பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து பரவாயில்ல பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இங்கே ஸ்டைல் பண்ணி கொடுத்துருவோம், பட் உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது, லேட்டராக கொஞ்ச நாள் நல்லா இருக்காது சொன்னாங்க. பட் நான் ரொம்ப கனவுல வந்தனால எனக்கு கம்பல்சரி நீங்கள் அதான் பண்ணி ஆகணும் அப்படிலாம் சொல்லிட்டு போய் உக்காந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து முடியை டச் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப தின்னாக இருக்குது, வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் ஜெனி ஹேர் கட் பண்ண மாதிரி யூ கட் முன்னாடி வந்து பேங்க்ஸ் இது பண்ணிவிட்டேன். ஸோ முடியை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெனிக்கு கட் பண்ணதை விட எனக்கு கட் பண்ணவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சீக்கிரமாக முடித்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அவங்க என் முடி நான் ஃபஸ்ட் டைம் ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணி பார்த்து எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதை விட மம்மிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு எதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கான்லாம் கேட்டாங்க. நாங்கள் அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்கன்னு நினச்சோம். பட் வந்து மம்மி தான் கேட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து பிளான் பண்ணுறோம், ஒன்று இது பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா முடியை வந்து நல்லா வளர்த்து அந்த ஃப்ரீஸெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் ஆசைப்பட்ட மாதிரி பட்டர்ஃப்ளை ஹேர் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க இந்த மாதிரி ஃப்ரீஸி போகிறதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, கண்டிஷ்னர் கொஞ்ச நேரம் ஊற வைங்க, அந்த மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் இன்னும் பார்க்கணும் நல்லா என்ன பண்ணுறதுன்னு. யாஷும் எங்கே வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோன்னு தெரியாமல் ஆடிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். பசிக்குது சொன்னான். அதனால் கீழே போய் பேக்கரியில் வந்து அவனுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் அவன் பாட்டு என்ஜாய் பண்ணிருந்தான் அன்றைக்கி. இந்த பாருங்கள், எங்கள் மம்மி எனக்கு ஸ்ட்ரெயிட்டான முடி பார்த்து எவ்வளோ ஷாக்கிங்காக நல்லா இருக்கேன்னு பார்த்துட்ருக்காங்க. அது வேறு மம்மி வேறு எவ்வளோ லென்த்து கட் பண்ணணும், லென்த்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறாங்க. அவ்வளோதான், எனக்கு பேங்க்ஸ் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பயத்துலேயே உட்காந்துட்ருக்கு, கரெக்டாக வருமா வராதா, கேர்ள் ஆகிடுச்சுன்னா எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்குமா, ஃபஸ்ட் டைம் பண்ணுறோமே அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போதே முழிக்கிறேன், எப்படி வருது, ஐயோ முடி போகுது, கரெக்டாக இருக்குமான்னு. அவரே சிரிக்கிறாரு நான் பண்ணுறது பார்த்து.
கட் பண்ணிட்டாங்க. இப்போ தான் ஸ்ட்ரைட் பண்ணணும். ஆக்சுவலி எனக்கு அந்த கடையில் இருந்ததை விட இப்போ இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா எனக்கு ஸ்ட்ரெயிட் ஹேர் வந்து எனக்கு தெரியல எப்படி இருந்துச்சுன்னு. ஆனால் இப்போ இருக்கிறது வந்து வேவியாக நல்லாயிருக்கு. இப்போ தான் எனக்கு ஸ்டைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படி தான் நானும் வீட்டில் பண்ணிகிட்ருப்பேன், கரெக்டாக வருமா வராதான்னு. அவர்கிட்ட நான் அந்த டவுட் வேறு கேட்குறேன், என்ன கேட்குறேன் எனக்கே தெரில. ரிசல்ட் வரப்போகுது, நீங்களே பாருங்கள், பார்த்து எப்படி இருக்குது சொல்லுங்கள். எனக்கு ஸ்ட்ரெயிட் பண்ணி கூட அந்த முடி ஸ்ட்ரெயிட்டாக நிற்க மாட்டேங்குது. எனக்கு ஆக்சுவலி அங்கே பண்ணும்போது இந்த சைடு, இப்போ அங்கே வச்சுருக்க சைடு வந்து கொஞ்சம் இது ஹேர்லாம் ஃப்ரீயாக இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் திக்காக நின்னாலும் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. 2 சைடும் வேறு மாதிரி இருக்கோ அப்படின்னு. அதுவும் எனக்கு வந்து அவங்க கட் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு கேர்ள் ஆகிடும், ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா லென்த் வச்சு கட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நான் ஸ்ட்ரெயிட்னிங்கில் அதை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கட் பண்ணுறேங்கன்னு சொல்லி கேட்டேன் செகண்ட் டைம். அவ்வளோதான், இதுதான் வந்து ஃபைனல் அவுட்கம். எனக்கு ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க. அது ஷார்ட்டில் இருக்கேன், அவ்வளோதானா. அப்புறம் அவங்க தான் வந்து அவ்வளோதான் மேம் எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் வந்து ஃபைனலாக நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ஹேர் கட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பிரியாக்காக்கு ஸ்டார்ட் பண்ண போயிட்டாங்க. அவங்க பிரியாக்காக்கு வந்து ஹேர் ஸ்மூத்தாக ஷைனிங்காகவும் இருக்குது, ப்ளஸ் வந்து திக்காக இருக்கனால கேட்ட மாதிரி லேயர் கட்டே பண்ணிட்டாங்க. செக்ஷன் வைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அக்காவுக்கு. லேயர் கட்டுங்கிறதுனால தனித்தனியாக செக்ஷனாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஏதோ பண்ணணும் அப்படின்லாம் பண்ணாமல் ப்ராப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒருத்தவங்களுக்கும் தனித்தனியாக டைம் எடுத்து பண்ணுறாங்க. அது நல்லா இருந்துச்சு. அவங்ககிட்ட அவங்க கேர் பண்ணிக்கிறது நல்லா இருந்துச்சு, ஹேரையும் அண்ட் ஆல்சோ கஸ்டமர்ஸையும். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சலூன் 149 இங்கே தான் ஹேர் கட் பண்ணோம். எந்த ஹேர் கட்டாக இருந்தாலும் 250 rupees தான், 249. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ எம் வெரி 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 ஹாப்பி. எப்படி சொல்கிறதுனே தெரில என்னோடய ஹாப்பினஸ். எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இது என்னோடய ட்ரீம் ஹேர் கட்னா ஃப்ரண்ட்டில் கட்டு பேங்க்ஸ் ஃப்ரென்ச்சஸ் வந்து அது என்னோடய ட்ரீம். ஃபைனலி அது நடந்துடுச்சு. எங்கள் மம்மி என்னை வந்து பார்க்குறாங்க. எப்படி அங்கே இருக்கேன் நான்? நல்லா இருக்கம்மா. நல்லா இருக்கேண்ணா. ஃபைனலாக ஹேர் கட்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து ப்ளோ ட்ரை பண்ணி செட் பண்ணிகிட்ருக்காங்க ஹேர் ஸ்டைலு. அதுவும் முடிஞ்சிச்சுன்னா அக்காவுக்கு ஃபினிஷ். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஃப்ரெண்டில் போய் அக்கா ரியாக்ஷன் பார்க்கலான்னு பார்த்தா எப்படா விடுவீங்க என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. முடியவே பார்த்துட்டு இருந்தாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. மொட்டை அடிச்சுட்டு வரேன். என்ன பண்றாங்க? ஹேர் கட் வந்து நல்லா பவுன்ஸி ஒரு லுக் கொடுத்துச்சு. நல்லா பவுன்ஸியாகவும் நல்லா திக்காகவும் ஒரு லுக் கொடுத்துச்சு. செம்ம சூப்பராக கட் பண்ணியிருந்தாங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஹேர் கட் டன். அக்காக்கு லேயர் திரும்புங்க அக்கா. ஓகே, லிஃப்ட் வந்துச்சு, நம்ம போக வேண்டியதான். அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்படி தான் இருக்கு என் ஹேரு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஃபைனலி அது நடந்துருச்சு. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யாருக்கெல்லாம் இந்த மாதிரிலாம்
இது பண்ணால் நல்லாயிருக்கும் அது பண்ணால் நல்லாயிருக்குன்ற இது இருக்கும் அவங்களாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, see you on next video. டாட்டா பாய்.